சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரப்பா. தகப்பனே, இந்த தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அதே போல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான நீங்கள் வேலையை வாங்கி கொடுங்கப்பா. தகப்பனை, நாட்கள் கடந்து போகலாம். ஆனாலும் தகப்பன் நீர் எந்த பரீட்சையில் அவங்க போய் எந்த இடத்துல அவங்க பரீட்சை எழுத போகிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற விலையில் 100 பேர் எழுதலாம், 500 பேர் எழுதலாம், ஏன் 1000 பேர் கூட எழுதலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு அந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணி அந்த பரீட்சையில் பாஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலையை வாங்கி கொடுங்கப்பா. இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்ம படிச்சுட்டு இப்படி இருக்கமே, வேலை இல்லையே என்று நினைத்து கொண்டு இருக்கோம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலையை வாங்கி கொடுங்கப்பா. ஏசப்பா, யூடியூப் சேனலில் பேசினார், எனக்கு வேலை கிடச்சிதுன்னு என்று அவங்க சொல்லணும்ப்பா. நான் பேசலப்பா, நீங்கள் பேசுகிறீங்கப்பா. அவங்க படிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான நீங்கள் வேலையை வாங்கி கொடுத்து அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. இந்த செபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.